Example 8.17. Let u of x, y, z equal to x squared minus xy plus 3 sin z. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது, x, y, z. ஓகே, அந்த 3 வேரியபிளுமே ரியல் நம்பரில் இருக்குது. ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன் u அட் சம் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, 2, -1, 0. ஃபஸ்ட்டு லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சரில் இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, அப்போ லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த இருக்குது லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய ஃபார்முலா. ஃபஸ்ட்டு த கிவன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை பார்ஷியலாக எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு கூட ப்ராடக்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஒய்யை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய் மைனஸ் ஒய் நாட்டு கூட மல்டிபிள் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் பார்ஷியலாக இசட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் இசட் மைனஸ் இசட் நாட்டை வச்சு நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கிறணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும், இந்த இருக்க அந்த ஃபங்க்ஷன் யூங்கிற ஃபங்க்ஷன். அப்போ யூ த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸு, ஒய், இசட், அதில் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 சைன் இசட். அப்போ இதான் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஆன்சர் டோ யூ பை டோ எக்ஸ். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதாவது எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ எக்ஸை மட்டும்தான் வேரியபிள், பேலன்ஸ் இருக்க எல்லாமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் 2x. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, அப்படின்னா வெறும் ஒய் மட்டும்தான். இங்கே நம்மள்ட்ட எக்ஸே இல்லை, அப்படின்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0வாக மாறிடும். அப்போ இதுதான் டோ யூ பை டோ எக்ஸ், அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ ஒய். இப்போ நம்ம பார்ஷியலாக ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போ ஒய் மட்டும்தான் வேரியபிள், இங்கே ஒய்யே இல்லை, அப்புறம் ஆன்சர் 0. இங்கே ஒய் இருக்குது, அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கேயும் நம்மள்ட்ட ஒய் டேர்மே இல்லை, அப்படின்னா 0வாக மாறிடும், அப்போ ப்ளஸ் 0. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தோம்னா ஒன்லி மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் அதனுடைய ஆன்சராக இருக்கும், டோ யூ பை டோ ஒய். நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ இசட். அப்போ இங்கே வேரியபிள் இசட், இங்கே இசட் இல்லை, அப்போ 0 ஆயிரும். இங்கேயும் இசட் இல்லை, அப்போ இதுவும் 0 ஆயிரும். இங்கே மட்டும்தான் இசட் இருக்குது, அதாவது சைன் இசட். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ், அப்போ 3 இன்ட்டு காஸ் இசட். ஓகே, அப்போ நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, டோ யூ பை டோ எக்ஸ் இருக்குது, டோ யூ பை டோ ஒய் இருக்குது, டோ யூ பை டோ இசட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிட வேண்டியதான். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் லீனியர் ஃபங்க்ஷனு, லீனியர் அப்ராக்சிமேஷனு, எல் ஆஃப் எக்ஸு, ஒய், இசட்டு, அது வேரியபிள்ங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் யார், ஃபங்க்ஷன் யூ. அப்போ அந்த யூங்கிற ஃபங்க்ஷன் இந்த இருக்குது, இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கிற வேண்டியதான். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 சைன் இசட். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ இங்கே இருக்குது 2x மைனஸ் ஒய் அப்படின்னு நம்மள்ட்ட இருக்குது. அப்போ ஆன்சர் 2x மைனஸ் ஒய். இது கூட எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டை ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் டோ யூ பை டோ ஒய், இங்கே இருக்க ஆன்சர் மைனஸ் எக்ஸ். அப்போ ஆன்சர் மைனஸ் எக்ஸ். இது கூட ஒய் மைனஸ் ஒய் நாட்டை மல்டிபிள் பண்ணிக்கிறோம், ஒய் மைனஸ் ஒய் நாட்டை ப்ளஸ் டோ யூ பை டோ இசட்டு 3 காஸ் இசட்டு. அப்போ 3 இன்ட்டு காஸ் இசட். இது கூட இசட் மைனஸ் இசட் நாட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்கல்ல பாயிண்ட்டை, இதை ஃபுல்லாக கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷன்லையும் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே மொத்தம் 3 கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்குது, இன்னொன்று எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் அப்படின்றது. அந்த கொடுத்துருக்காங்கல்ல பாயிண்ட்டு, இதுதான் அந்த எக்ஸ் நாட், எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட். அப்போ இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட்டுக்கு பதிலாக இந்த பாயிண்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும், அதாவது இந்த ப்ராடக்ட் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக சேம் பாயிண்டே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட்டுக்கு அந்த கிவன் பாயிண்ட்டு அதில் நார்மலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோங்க. நெக்ஸ்ட் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ் நாட்டை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும், ஒய் நாட்டை ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், இசட் நாட்டை இசட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்.
அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, அப்போ எல் ஆஃப் 2, -1, 0 ரைட். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படின்னா 2² ஆன்சர் 4 -x × y. எக்ஸையும் ஒய்யும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா ஒரு -2 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +2 மாறிடும். இங்கே +3 × sin z, அப்போனா sin 0. sin 0வோட ஆன்சர் நம்மளுக்கு 0 தான். அப்போ இந்த பிளேஸ் என்னவா மாறிடும், 0வா மாறிடும். +2 × x, எக்ஸுக்கு பதிலாக 2 தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2 × 2 ஆன்சர் 4 -y, ஒய்க்கு -1. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அது +1 மாறிடும். ஓகே, இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. எக்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய வேரியபிள், எக்ஸ் நாட்டு தான் இங்கே நம்மளுக்கு பாயிண்ட். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸு மைனஸ் எக்ஸ் நாட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2வை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறணும். அப்போ தேர்ஃபோர் இங்கே ஆன்சர் என்ன மாறிடும், 2வா மாறிடும். ப்ளஸ்ஸு எக்ஸு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஆன்சரை 2வை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஆன்சர் -2, ஒய் மைனஸ் ஒய் நாட்டுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஒய் நாட்டுக்கு -1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ்ஸாக மாறிடும். +3 × cos z, அப்போ cos ஆஃப் 0, cos 0வோட ஆன்சர் 1. அப்போ இந்த பிளேஸ் 1ன்னு மாறிடும். அப்போ நெக்ஸ்ட்டு z மைனஸ் z நாட்னா 0வை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ z -0. இப்போ நெக்ஸ்ட் இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போ தேர்ஃபோர் which is equal to இந்த பிளேஸ் 0 ஆயிரும். அப்போ 4 + 2 6 ப்ளஸ் 4 + 1 5 x -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் y +1. நெக்ஸ்ட்டு 3 × 1 3 z -0. அப்போ z -0னா ஆன்சர் நம்மளுக்கு சிம்பிளாக z தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6 ப்ளஸ் 5 உள்ள கொண்டே மல்டிபிள் பண்ணிக்கிறேங்க. அப்போனா 5x -10. நெக்ஸ்ட்டு -2 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா -2y -2, அங்கே 3 × z. இது அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம் 5x. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்மு -2y. நெக்ஸ்ட்டு z டேர்மு 3z. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இங்கே 6, இங்கே -10, இங்கே -2. அப்போ 6 இதை எப்படி வச்சுக்கிறோம், -10 -2 -12. அப்படின்னா 6 -12. 6 -12 ஆன்சர் என்னது, -6. அப்போ இந்த பிளேஸில் -6. அப்போ இதுதான் அந்த லீனியர் ஃபங்க்ஷனுடைய ஆன்சர், x, y, z. அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தான்.